சிவபெருமானே ஓடி வந்து ஒளிஞ்சு கொண்ட இடம் ஒண்ணு இருக்கு. எந்த இடம் தெரியுமா? அதை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். பஸ்மாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் சிவபெருமான நினைச்சு தவம் இருந்தான். சிவபெருமான் வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டார். இரவாமை வேணும் அப்படின்னு சொன்னான். வாய்ப்பில்ல ராஜான்னுட்டார் சிவபெருமான். அப்படின்னா யாரு தலையில எல்லாம் கைய வைக்கிறேன்னா அவங்க இறந்துடணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டான். சிவபெருமான வேற வழி இல்லாம சரின்னு அந்த வரத்தை கொடுத்துட்டார். இந்த வரம் பலிக்குதான்னு சோதனை பண்ணி பார்க்க சிவபெருமான் தலையிலேயே கைய வைக்க போனான். இதுதான் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அந்த பழமொழி இங்க இருந்துதான் வந்தது. ஒண்ணு சிவபெருமான் இந்த பஸ்மாசுரனுக்காக ஓடி வந்து ஒளிஞ்சு கொண்ட இடம் தான் இந்த சௌராக்கர் சிகரம். இந்த சௌராக்கர் சிகரம் எங்க இருக்குன்னு தானே கேக்குறீங்க. ரொம்ப அழகா சத்புரா மலைத்தொடர்ல பச்மடின்னு ஒரு உயரமான இடம் இருக்கு. இது ஒரு அழகான ஆன்மீக சுற்றுலா தலம். இதுக்கு பக்கத்துல 4350 அடி உயரத்துல இருக்கிறது தான் சௌராக்கர் சிகரம். மத்திய பிரதேசத்துல போபாலுக்கு அடுத்து உள்ள நர்மதாபுரம் மாவட்டத்துல மேல அழகிய சிவாலயம் ஒண்ணு இருக்கு. மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஓம்காரேஸ்வரர் கோயில், மகாகாலேஸ்வரர் கோயிலுக்கு நிகரா இந்த சௌராக்கர் சிவபெருமான் இருக்கிறதுனால இந்த சௌராக்கர் சிவனை சோட்டா மகாதேவ்னு ரொம்ப அழகா எல்லாரும் அழைப்பாங்க. இந்த சோட்டா மகாதேவ வழிபடுறதுக்காக பக்தர்கள் எல்லாம் திரிசூலத்தை தோளில் தாங்கியபடி இந்த மலையில ஏறி போறாங்க. அவ்வளவு அழகா சிவபெருமான மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த திரிசூலங்களை எல்லாம் தாங்கி கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள். 16ஆம் நூற்றாண்டுல சங்கர் ராம் ஷா என்கிற ஒரு மன்னனாலதான் இந்த கோயில் கட்டப்பட்டது. இங்க இருக்கிற சிவலிங்கம் மிக பழமையான சிவலிங்கம், ரொம்ப சுயம்பா தோன்றிய சிவலிங்கம், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இங்க கருவறையை சுற்றி திறந்த வெளி இருக்கு. அந்த திறந்த வெளியில ஆயிரக்கணக்கான திரிசூலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு திரிசூலமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். கையளவு உயரத்திலிருந்து மரமளவு உயரம் வரைக்கும் உள்ள திரிசூலங்கள்லாம் இங்க இருக்கு. இந்த திரிசூலங்களை எல்லாம் சுமந்து கொண்டு பம்பம் போலே என்று சொல்லிக் கொண்டு அந்த குன்றே அதிர்ற அளவுக்கு பக்தர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த சோட்டா மகாதேவ் என்கிற சௌராக்கர் சிவபெருமானை வழிபட மலையேறி செல்லுவார்கள். இந்த மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போனோம்னா 1350 படி ஏறினாதான் அந்த சிவபெருமானை போய் தரிசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய சிவபெருமான் இங்கே சூலபாணியாக காட்சி தருகிறார். எப்படி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு தென்னகத்துல முருகப்பெருமானுக்கு சொல்றாங்களோ, அதுபோல மலைகள் இருக்கும் இடமெல்லாம் மகாதேவன் உறையும் இடம் என்று சொல்லும் வகையில் அழகாக இருக்கிற கோயில் தான் இந்த சௌராக்கர் சிகரத்தில் இருக்கிற சோட்டா மகாதேவ் என்று அழைக்கப்படுகிற ஒரு அழகான சிவன் கோயில். மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டா ரொம்பவே சிறப்பு.